இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்பீக்கரை தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு தமிழ் ப்ளஸ். சரி வாங்க இந்த பாக்ஸை இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஃப்ரண்டில் கிளவர் ஆட்டம் அப்படின்னு பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே கொஞ்சம் ஸ்பெட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த சைடில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த பக்கம் பார்த்தோம்னா ஃப்ரண்டில் பார்த்த அதே விஷயங்கள் தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த சைடில் இந்த ப்ராடக்டோட பேராமீட்டர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. பாட்டம்லேயும் டாப்லேயும் பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் பாக்ஸோட ஒரு சைடில் யூசர் மேனுவலும் அது கூடவே வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இன்னொரு சைடில் ஸ்பீக்கர் ஹாஸ்க்கு சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேபிள் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. அடுத்து பாக்ஸோட சென்டரில் நம்மளோட ஸ்பீக்கர் ஹாஸ்க் இருக்குது. அதாவது நம்மளோட கிளவர் ஆட்டம் கொடுத்துருக்குறாங்க. அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது நம்ம அதை வெளியே எடுப்போம். ஸ்பீக்கரோட சென்டரில் கிளவர் அப்படின்னு பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பீக்கரோட டாப்பில் 5 பட்டன் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். அவ்வளவுதான் பாக்ஸ் கண்டென்ட். பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்பீக்கரை நம்ம கையில் எடுத்ததும் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இந்த ஸ்பீக்கரோட ஷேப், பில்ட் குவாலிட்டி, அப்புறம் டிசைன் தான். ஸ்பீக்கரோட ஷேப் கேஷுவலாக இருந்தாலும் கூட பில்ட் குவாலிட்டி நல்லா ஹார்டாகவே இருக்குது. இந்த ஸ்பீக்கருக்கு மேலே கொடுத்துருக்கிற மேட் ஃபினிஷ் டிசைன் இந்த ஸ்பீக்கருக்கு ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குதுன்னே சொல்லலாம். இப்போது இந்த ஸ்பீக்கரில் இருக்கிற பிளேஸ்மெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஸ்பீக்கரோட டாப்பில் 5 பட்டன் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுற மூலமாக இந்த ஸ்பீக்கரை பவர் ஆன் ஆஃப் பண்ண முடியும். அடுத்து லெஃப்ட் ரைட்டில் இருக்க பட்டனை ஷார்ட் ப்ரெஸ் பண்ணால் சாங் சேஞ்ச் பண்ணவும், லாங் ப்ரெஸ் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். டாப்பில் இருக்க பட்டனை ஷார்ட் ப்ரெஸ் பண்ணால் இந்த ஸ்பீக்கரோட மூட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாட்டமில் இருக்க பட்டனை மியூசிக் ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கும் கால் அட்டன் பண்ணவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பீக்கரில் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போதுல ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டும் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் ஸ்லாட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பீக்கரோட பாட்டமில் 4 ரப்பர் பேஸ் கிரிப்புக்காக கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துடலாம். இந்த ஸ்பீக்கர் இந்த ஓப்பன் ஏர் பிளேஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். உண்மையை சொல்லணும்னா இந்த ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய பேஸ் வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய பேஸை நீங்களே பாருங்கள். இந்த கிளவர் ஆட்டமில் 5 வால்ட் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்பீக்கரில் ப்ளூடூத் 5 சப்போர்ட் இருக்குது. அப்புறம் 1200 ஆம்ஸ் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மெமரி கார்டு 32 GB வரை போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கரில் ஹேண்ட் ஃப்ரீ காலிங் மோட் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஸ்பீக்கர் ஒரு க்ளோஸ்டு பிளேஸில் 10 மீட்டருக்கு மேலே வர சிக்னல் கிடைக்கும். ஓப்பன் பிளேஸில் என்விரான்மெண்ட்டில் பொறுத்து அதுக்கு தகுந்தப்போ சிக்னல் கிடைக்கும். அதாவது இப்போது அந்த பிளேஸில் காற்று நல்லா அடிச்சுன்னா சிக்னல் ரொம்ப வீக்காக இருக்கும். அதே காற்றே இல்லாமல் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஸ்பீக்கரில் பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போதுல மீடியம் வால்யூமில் இருந்தால் 10 மணி நேரத்துக்கு மேலேயே சாங்ஸ் ப்ளே பண்ணலாம். ஹை வால்யூமில் வச்சோம்னா ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் கிடைக்கும். சார்ஜிங் டைம்னு பார்க்கும்போதுல ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எடுத்துக்கும். ஓவராலாக கொடுக்குற விலைக்கு இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான்.
அதெல்லாம் ஓகே. இந்த ஸ்பீக்கரோட ரேட் எவ்வளவு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆஃப்லைனில் 9,000 ரூபா அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. ஆன்லைனில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட் மாறிக்கிட்டே இருக்குது. இதோட பெஸ்ட் பை லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பீக்கரை நமக்கு ரிவ்யூ பண்ண தந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 5 கிராமம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற என்என்எஸ் கம்ப்யூட்டர் சென்டர் அப்படிங்கிறவங்க தான் தந்திருக்காங்க. என்என்எஸ் கம்ப்யூட்டர் சென்டரை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட கம்ப்யூட்டருக்கான மவுஸில் இருந்து மதர் போர்டோட எல்லா அக்சசரிஸுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க மொபைலுக்கான சார்ஜர், பவர் பேங்க், ஹெட்செட், ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இவங்ககிட்ட ஏதாவது என்கொயரி பண்ணணுன்னா இப்போவே கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ப்ளஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.